இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சு தீபக்கோட ஃப்ளவரையும் மஞ்சரி கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஒரு 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 10 மினிட்ஸ்க்கு தான் தீபக் வந்து கூல் லூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பேசும்போது ரொம்ப பொறுமையாக தான் பேசியிருப்பாரு. அந்த என்டையர் மீட்டிங்கில் ரொம்ப பொறுமையாக ஒரு ஃபஸ்ட்டு 4 டேஸ் எப்படி கேப்டனாக இருந்தாரோ அதே மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஸோ அது பேசி முடிச்சதுக்கப்புறமா பவித்ராலாம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து மஞ்சரியை கார்னர் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கப்புறமா மஞ்சரி வந்து அந்த ஃப்ளவரை கட் பண்ணிட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் போய் ரொம்ப நேரம் அழுவாங்க. தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்தி எல்லாருமே வந்து சமாதானப்படுத்த வருவாங்க. தர்ஷிகாவுக்கு குக்கிங் இருக்கும். பட் பவித்ராவும் ஆனந்தி அங்கே வெளியிலேயே வெயிட் பண்ணுவாங்க. வந்து மஞ்சரியை சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தீபக் வருவார். தீபக் வந்துட்டு நான் ஒரு கேப்டனாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டேன், கொஞ்சம் நேரம் நான் தீபக்காக இருந்துட்டேன். ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, ஒரு கேப்டனாக உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சாரி, நான் கம்ப்ளீட்டாக இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவார். அப்புறம் ஃபுல்லாக மாற்றிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஹியூமன் டெண்டன்சி, நம்ம நினச்சாலும் நம்மளால் எல்லா இடத்துலையும் நம்மளை மாற்றிக்க முடியாது, இருந்தாலும் சாரி அப்படின்னு சொல்லிப்பாரு. ரொம்ப ஸ்வீட் கெஸ்டர். நான் எப்பயுமே பார்த்துருக்கேன் தீபக் வந்து ரொம்ப எலைட் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அவர் வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு சாஃப்டாக, நீங்கள் அவர்கிட்ட ஒரு நல்ல அப்ரோச்சில் போகிறவங்க கிட்ட அவர் ரொம்ப நல்லா நடந்துப்பார். ஸோ மஞ்சரியும் ஸ்வீட்டாக அந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் ரொம்ப ஓவராக சீன் போடாமல் ஓகேன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கே அந்த சீனே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு 2 பேர் சைட்லேயுமே. ஸோ எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்தீங்க? உங்களுக்கு எப்படி தீபக் நான் சாரி கேட்டது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.